திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே பேசி நீங்கள் நல்லவற்றையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குற்றப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து திருவிடைவாய் என்னும் ஒரு திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருவிடைவாய் திருப்பதிகம் அத்தல கோயில் கல்வெட்டிலிருந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பெற்று திருமுறையிலே சேர்த்திருக்கிறார்கள். 1917 ஆண்டு அரசாங்கத்தால் இந்த கல்வெட்டு படி எடுக்கப்பட்டுள்ளது. இது தஞ்சை மாவட்டம் கொரடாச்சேரியிலிருந்து கூத்தாநல்லூர் செல்லுகின்ற வழியிலே ஆலயத்தின் திரு சுற்று மண்டபத்தின் சுவற்றில் இக்கல்வெட்டுகளால் கூத்தாநல்லூர் செல்லும் வழியிலே உள்ளது. ஆலயத்தின் திருச்சுற்று மண்டபத்தின் சுவற்றில் தல கல்வெட்டை நாங்கள் காணலாம். சுவாமியினுடைய பெயர் புண்ணிய கோடிநாதர், அம்பாளுடைய பெயர் அபிராமி அம்மை. இத்திருத்தலத்தை சேர்த்தால் பாடல் பெற்ற தலங்களினுடைய எண்ணிக்கை 275 என்றும் திருஞான சம்பந்தரின் திருப்பதிகங்கள் 384 ஆகும். இத்திருப்பதிகம் 2ஆம் திருமுறையிலே இந்தள பண்ணிலே சேர்க்கத்தக்கதாக உள்ளது. 2ஆம் திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இன்று நாம் 3ஆம் திருமுறை திருவிடைவாய் என்னும் திருத்தலத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே சேர்ப்பித்தல் வேண்டும். பாடலை முதலில் காண்போம். கரையார் கடல் நஞ்சு அமுது உண்டவர், கரையார் கடல் நஞ்சு அமுது உண்டவர், கங்கை திரையார் தடைத்தீ வண்ணர் சேவிடம் என்பர், குறையார் மணியும் குளிர் சாந்தமும் கொண்டு விரையார் புனல் வந்திழியும் விடைவாயே. இது திருவிடைவாசல் என்றும் சொல்லுவார்கள். திருவிடைவாசல் செல்லும் வழின்னு சாலையிலேயே போடப்பட்டிருக்கிறது. கரையினுடைய கட்டுப்பாட்டில் அடங்கிய கடலில் தோன்றிய நஞ்சை அமுதாக உண்டவர் நம்பெருமான். கங்கை ஆற்றை சூடியவர் தீவண்ணரும் ஆகிய சிவபெருமானுடைய இடம் எது என்றால், ஒலிக்கும் நவமணிகளையும் சந்தன மரங்களையும் கொண்டு விளைந்து வரும் ஆற்றல் நீர் நிறையும். ஆற்றினுடைய நீர் நிறையும் திருவிடைவாய் என்பர்.
கரையார் கடல் நெஞ்சு அமுதுண்டவர் கங்கை திரையார் சடைத்தீ வல்லர் சேர்விடம் என்பர் குறையார் மணியும் குளிர் சந்தமும் கொண்டு விரையார் உணல் வந்து இழியும் விடைவாயே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் கொரடாச்சேரியிலிருந்து இந்த கூத்தாநல்லூர் செல்லுகிற வழியிலே இந்த திருத்தலத்தை திருவிடைவாசல் செல்லும் வழின்னு போட்டிருக்கோம். சாலையிலேயே அதை பார்த்து அங்கே வழியாக சென்று திருவிடைவாய் திருத்தலத்தினை நீங்கள் கண்டு மகிழ்ந்து அங்குள்ள பேராற்றல் மிக்க பேரருளுடைய பெருமானுடைய பேரருளை பெற்று நல்வாழ்வு வாழ்விப்போம் மகிழ்விப்போம் மற்றவர்களையும் என்று அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.